ராகவையா காந்தம்மா வீடு எப்பவுமே கலகலனே இருக்கும். அதுக்கு காரணம் ராகவையாவோட நல்ல குணத்துக்கு இருந்து அந்த வீட்டு மருமகளான காஞ்சனவோட பேச்சே பெருசுதான். காஞ்சனவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷங்களாச்சு. மாமியாரான காந்தம்மாவுக்கு மூட நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், இதுலயும் கொஞ்சம் சுவார்த்தம், அது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனமும். காஞ்சனா ஒரு பேக்ல அவளோட பட்டு புடவை நகை நட்டெல்லாம் எடுத்து வைக்கும் போது காந்தம்மா ஏதோ புலி வேட்டையாட வந்த மாதிரி வாசப்படியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ போனா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் யாரு செய்யறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு காஞ்சனாவை நிறுத்துறதுக்காக புதுசா ஏதோ ஒரு அஸ்திரத்தை ஆரம்பிச்சா. அம்மா காஞ்சனா, என்னவோ யாரோ நைட்டு முழுக்க உடம்பு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மிதிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுமா. என்ன வயசோ என்னவோ, யாருக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியறது இல்ல. யாருமே உங்க மேல ஏறி உக்காந்துக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்கத்த. நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது கட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருக்கு. சரியா இருக்கிறீங்க அத்தை. நீங்க காலையில 6 இட்லி 2 மசால் வடைய சாப்பிட்டீங்கல்ல, அந்த பவருக்கு இந்நேரம் நீங்க எவ்வளவு வேலையை செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்னோட சாப்பாடுக்கு இன்னைக்கு திருஷ்டியான மாதிரி இருக்கு. எனக்கு ஏனோ இன்னைக்கு தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. உடம்புக்கு கூட ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நேரம் பார்த்து நீ பேக் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிட்டா இங்க வீட்டை யாருமா பாத்துக்கிறது? ஐயோ அத்தை, நீங்க ஒரு கேஸ் டேப்லெட்டை எடுத்துக்குங்க. வயித்துக்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே போயிடும். சரி, நான் கிளம்புறது வெறும் 3 நாள் தானே, அதுக்கு எதுக்கத்தை இவ்வளோ பில்டப் பண்றீங்க? பில்டப்பா? என்னோட ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு பில்டப்பா தோணுதா? என் உடம்ப பத்தி எனக்கு தானே தெரியும். முந்தா நேத்து ஜோதிஷரு சொன்னாரு, என்னோட கிரகம் எதுவுமே சரியா இல்லையாமா. அதான் இந்த வாரம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான பயமா இருக்கு. அதுக்குதான் நீ வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து ராகவையா வீட்டுக்குள்ள வந்தாரு. ரவி கூட பின்னாடியே வந்தான். என்ன காந்தம், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? காஞ்சனா அவ அம்மா வீட்டுக்கு போனோன்னு எவ்வளோ நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள கிரகம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மருமக தானே பெருசு. என் பேச்சுக்கு இந்த வீட்ல ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது, நான் கண்ணு மூடினாதான் தெரியும். அம்மா, ஏமா சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? காஞ்சனா உங்க வீட்டுக்கு போறேன்னு டிக்கெட் கேட்டப்போ உங்களை கேட்டுதானே புக் பண்ணேன். அப்பெல்லாம் பேசாத நீங்க இப்ப ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாத்த, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? உங்க பையன் கூட ஒத்துக்கிட்டாரு. நான் இப்படி போய் அப்படி வந்துருவேன். வரும்போது எங்க அம்மா செஞ்ச பலகாரம் எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன் அத்த. அரிசி உண்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றியே, அதெல்லாம் சாப்பிட்டு என் பல்லெல்லாம் கொட்டி போனோன்னு தானே நீ இப்படி சொல்ற? ஏமா, என் பல்லு சரியில்லைன்னு முதல்ல தெரிஞ்சே பிளான் பண்றியா? ஐயோ அத்தை, நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பழம் கொண்டு வரேன், நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க. நான் கிளம்பின உடனே உங்க உடம்பெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு நீங்க பாக்கதானே போறீங்க. ஏமா, நீ போயிட்டா யாருமா சமைக்குவா? உங்க மாமனாருக்கு சாப்பாடு நல்ல மெதுவா இருக்கணும், உன் புருஷனுக்கு சாம்பாரு கொஞ்சம் காரமா இருக்கணும். என் உடம்பு வலியால இந்த வேலையெல்லாம் யாருமா செய்யறது? இவ்வளோ வேலை என்னால செய்ய முடியாதுமா. ஓஹோ, என் அத்தையோட பிரச்சனை இதுதானா? என்னவோ என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்களே எங்க அத்தைன்னு யோசிச்சேன். ஆனா எங்க அத்தைக்கு என்னோட சமையல் மேலதானே பாசம் அதிகமா இருக்கு. சரிங்க ரவி, நான் வர வரைக்கும் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க. அப்போ அத்தை கைக்கு எந்த வேலையும் இல்லாம அத்தை கூல ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா, அதுதான் பெட்டர். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வெளியே சாப்பிட்டா உங்க வேலை குறைஞ்சிரும்ல. ஏய், ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே, ஹோட்டல் ஃபுட்டால கேன்சர் வருதான். நேத்து பேப்பர்ல இருந்துச்சு, பாக்கலையா? என் மருமக போற ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டா. இந்த குடும்பமே நல்லா இருக்கும். எப்பவுமே குடும்பத்துக்கு மருமக தான் விளக்குன்னு தெரியாதா? அத்தை, நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணா அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க அத்தை. நான் எப்ப வருவேன்னு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பலையான்னு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, தலையே சுத்துற மாதிரி இருக்கே. ஏங்க, எங்கங்க நிக்கிறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படியே கிருகிருன்னு வருதுங்க. காஞ்சனா, கண்ணெல்லாம் ஒரே இருட்டா இருக்கா? சரி, லைட்டு போட்டு விடட்டுமா இல்ல ஃபேன் போடட்டுமா? அப்படி கொஞ்ச நேரம் உக்காரு, எல்லாமே சரி ஆயிடும்.
இல்லங்க மாமா, அத்தைக்கு பிறந்த வீட்டு பிரயாணம் சீரியல் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு அத்தைக்கு மயக்கம் வருது, கேஸ்ட்ரிக் ஆகுறது, கண்ணுக்கு மங்கலா தெரியறது. இதெல்லாம் ஓல்டு டெக்னிக் அத்தை. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏமா காஞ்சனா, என்னோட பிரச்சனை உனக்கு காமெடியா தெரியுதா? நானே உன் கண்ணு முன்னாடி இப்படி மயக்கம் போட்டு விழுந்தா கூட நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்ட. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக நான் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. நானு கிளம்புறேன் அத்தை. ஏங்க ரவி, வாங்க என்ன வந்து டிராப் பண்ணிட்டு வாங்க. காஞ்சனா வீட்டை விட்டு கிளம்பும் போது காந்தம்மா பெட் மேல உக்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆனாலும் இந்த வீட்ல யாருக்குமே கவலை இல்லையே, யாரும் என்ன பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. என் பையன் கூட பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே லோலோன்னு அலையிறானே. அம்மாவோட பேச்ச கேக்கும்போது ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் எதுவுமே யோசிக்காம நின்னுட்டான். அஞ்சனா, அம்மா உண்மையிலேயே கவலைப்படுற மாதிரி இருக்கே. இந்த பிரயாணத்தை போஸ்ட்பேன் பண்ணலாமா? நீங்களும் அந்த டிராமால ஜாயின் ஆக போறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் அத்தை பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. நான் இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வலி வரும். இது எல்லாமே உங்க அம்மா வேணும் வேணும்னு பிளான் பண்ணி என்ன போக விடாம தடுக்கறாங்க. எங்க உங்க மருமகளுக்கு என்ன பத்தி கவலையே இல்லைங்க. அவ போறதுக்காக தான் நான் பிளான் பண்றேன்னு என்ன பத்தி வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசுற பாருங்க. காந்தம், மருமக சொல்றது கூட உண்மைதானே. மருமக எப்ப வெளிய போலான்னு பிளான் போட்டாலும் நீ அப்ப தடுக்கிறதுக்காக நீ ஏதாவது பெரிய பிளான் பண்ணிடுற. நீங்க எதுவுமே பேசாதீங்க. என் கவலை எனக்கு தானே தெரியும். ஏமா காஞ்சனா, நீ போனதுக்கு அப்புறம் நைட் எனக்கு ஜுரம் வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லல. கிளம்புமா கிளம்பு. அத்தை, ஜுரம் வந்தா பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்துக்குங்க, எல்லாமே சரி ஆயிடும். அது மட்டும் இல்லத்த, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் நானே கட் பண்ணி வச்சிருக்கேன். போய் நின்னு சமைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண மாதிரி தானே இருக்கும். எப்படி இருக்கிறவங்க வேணாலும் சமைச்சிடலாம் அத்தை. என்னது, நான் சமைக்கணுமா இந்த வயசுலயா? அப்படின்னா நான் கிளம்பாம இங்கே இருந்தா நான் தான் சமைக்கணும், அதுதானே உங்களோட பிளானு? நான் கிளம்புனா இந்த எல்லா வேலையும் நீங்க செய்யணும், அதுதானே உங்க பிளானும் உங்களோட லாஜிக்கும்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உண்மையிலேயே எனக்கு உடம்புக்கு முடியல. காஞ்சனா மனசுல இருக்கிற வார்த்தை அவளையே தெரியாம வெளியே விட்டுட்டா. இருந்தாலும் காஞ்சனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. காஞ்சனா போனதுக்கு அப்புறம் காந்தம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க. யாருமே இருக்கல. மெதுவா கிச்சனுக்கு போனாங்க. இத ராகவையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன காந்தம், ஏதோ வலி கிளின்னு சொன்ன, எல்லாமே சரியாயிடுச்சா? கேஸ் பிரச்சனை எல்லாம் கூட தீந்துருச்சா? எங்க என்ன வலியா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டா தானங்க அந்த வலியிலயும் கொஞ்சம் தெம்பா மூச்சு விட முடியும். அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனா போன் பண்ணா. ராகவையா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு போனை ஆன் பண்ணாரு. மாமா, அத்தை என்ன பண்றாங்க மாமா? தூங்குறாங்களா இல்ல எந்திரிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா? சமையலறையில தாமா இருக்கா. உடம்புக்கு முடியல அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டு இப்பதான் மறுபடியும் ஏதோ சமைக்க போயிருக்கா. மாமா, எனக்கு தெரியும் மாமா. அத்தைக்கு நான் வீட்ல இருந்தா மட்டும்தான் எல்லா வலியும் வரும். இல்லனா அத்தை நல்ல ஆக்டிவா நல்ல சூப்பர் உமன் மாதிரி வேலை செய்வாங்க. அத்தை கிட்ட சொல்லிடுங்க மாமா, நான் கிளம்பும் போது அவங்க பர்ஸ்ல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலா சாரிடான் டேப்லெட் வச்சிருக்கேன். தலைவலி வந்துருமே, போட்டுக்கிட்டோம். காந்தம் அந்த வார்த்தையை கேட்டு கடகடன்னு போனுகிட்ட ஓடி வந்து, அடியே அடியே, என் பர்ஸ்ல இருந்தே காசு எடுத்துக்கிட்டியா? என் காசை திருப்பி எனக்கு கொடுத்துடுறீ. அது டாக்டர் ஃபீஸ் அத்தை. நீங்க செஞ்ச நாடகத்துக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இது. அத்தை, நீங்க போய் இப்போ உங்க வேலையை பாத்துக்குங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்க ஆக்டிவா இருக்கணும். பாய் அத்தை. ஏங்க பாத்தீங்களாங்க, இந்த மருமக எவ்வளவு தெளிவானவ அப்படின்னு. நான் நாடகம் பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்குங்க. உனக்கு இப்பதான் புரியுதா காந்தம்? உன்னோட தலைவலி வயிறு வலி எதுவுமே மருமக முன்னாடி நிக்க முடியாது. நம்ம மருமக படிச்ச பொண்ணு. நீ இந்த மாதிரி நாடகம் ஆடினா அவளும் புத்திசாலித்தனமா யோசிச்சு பிராக்டிக்கலா ஏதாவது செஞ்சிருவா. என்னங்க, அவளை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. இப்ப நான் ஒரு பிளான் போடுறேன் பாருங்க. அவ வரும்போது எப்படி ரகலை பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருங்க. நீ மருமக கூட சண்டை போட்டா உன் கூட சண்டை போட மருமக ரெடியா இருப்பா. பாக்கலாம் மருமகளுக்கு ஏத்த அத்தையான்னு. பாத்துக்கிட்டே இருங்க, யாரு பெருசுன்னு தெரியதானே போகுது. காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அவளோட அத்தையோட நாடகத்தை எப்படி கண்டுபிடிச்சான்னு இந்த எபிசோட்ல பார்த்தோம். காந்தம்மா முதல் தடவை தோத்தாலும்
மனசுக்குள்ள இன்னொரு பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சனா அவளோட பிறந்த வீட்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காந்தம்மா புதுசா என்ன நாடகம் போடுவாங்க? காஞ்சனா இதெல்லாம் எப்படி எதிர்க்க போறா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா 2வது எபிசோடுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். போன எபிசோட்ல கணக்கு வழக்குல நஷ்டம் வந்ததுனால குமாஸ்தாவான ராமையாவை விசாரிச்சாங்க. அதனால உண்மையான திருடன் ராமையா கிடையாது, புதுசா வேலைக்கு சேர்ந்த சேகரம் அப்படின்னு காஞ்சனா கண்டுபிடிச்சா. அவனை ரகசியமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. காஞ்சனா, ரவி, ராகவையா ரொம்ப சீரியஸா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா கையில புதுசா போட்டிருக்கிற சிசிடிவியோட மானிட்டர் டேப் இருந்துச்சு. சனா, நீ சொன்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாம புதுசா ஒரு சிசிடிவிய நாங்க போட்டிருக்கோம். அது கூட அந்த சேகரம் வேலை செய்யற அதே கோடவுன்ல தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே அவன் தான் திருடனா இல்ல அவனை நாங்க தெரியாம ஏதாவது சொல்றோமா அப்படின்னு? ஆமாமா காஞ்சனா, சேகரம் நல்லா வேலை செய்யறவன். காலையில எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே வரான், சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் போறான். அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவான் அப்படின்னா என்னால உண்மையிலேயே நம்பவே முடியல. மாமா, நம்மள ஏமாத்தி பொழைக்கிறவங்க இப்படிதான் வேலையை செய்வாங்க. நம்ப வச்சு களத்தை இருக்கிறது தான் அவங்களோட முடிவே. மஸ்தா ராமையா சின்ன திருடா இருக்கலாம், சேகரும் அந்த கேசவனோட ஆளு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவன் வர்றதே கலப்படம் பண்ணதான். அதே மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போறது கூட இதுக்காக தான். அவன் நல்லவன் கிடையாது. சரி, நீ சொன்னது கூட உண்மையாவே இருக்கட்டும். இருந்தாலும் நேத்து இடி நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா நேத்து காலையில இருந்து அந்த ஆளு ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுதான் ரவி, அவனோட புத்திசாலித்தனம். நம்ம அவர்கிட்ட வேலை கொடுத்துருக்கோன்னு சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்ல அவரு டைமுக்காக எதிர்பார்த்திருக்கலாம். புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி 2 அடி பின்னாடி போவோம். அதுக்குன்னு அது அங்க இருக்கிறவங்கள சாப்பிடாதுன்னு என்ன நிச்சயம்? ஆமா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் நம்ம இப்படியே யோசிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்கிறது? டீலர்ஸ் எல்லாம் போன் பண்ணி நம்மள திட்டிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மாமா, நம்பிக்கை தான் நம்மளோட ஆயுதம். இன்னைக்கு கூட அவங்கள கவனிக்கலாம். ஒரு நாள் இல்லன்னு ஒரு நாள் மாட்டாம போயிடுவாங்களா? தப்பு பண்ண மாட்டிதானே ஆகணும். இன்னைக்கு மில்லுல லோடிங் அதிகமா இருக்கணும். இன்னைக்கு கண்டிப்பா அந்த ஆள் தப்பு பண்ணியே பண்ணுவான். ரவி, இன்னைக்கு நீங்க ஃபேக்டரிக்கு போகாதீங்க. வீட்ல இருந்துகிட்டு இந்த மானிட்டரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. நானும் மாமாவும் டவுன்ல ஏதோ வேலை இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றோம். நம்ம ஃபேக்டரிக்கு வரமாட்டோங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனும் வேலைய ஆரம்பிப்பான். சரி காஞ்சனா, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். ஆனா அந்த ஆளு மாட்டிக்கலன்னா மட்டும் என்னோட ரீதியா நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்படி ரவி வீட்லயே உக்காந்துக்கிட்டு லேப்டாப்ல அங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற சிசிடிவிய பாத்துக்கிட்டே இருந்தான். ராகவையா, காஞ்சனா கூட அத கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மில்லுல எல்லாரும் லஞ்சுக்கு போனாங்க. கோடவுன்ல எந்த ஒரு சத்தமும் இல்ல. சேகர் அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு கையில அவனோட டிஃபன் பாக்ஸ வச்சுக்கிட்டு இருந்தான். பாத்தியா காஞ்சனா, அவனும் சாப்பிடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கும் பசி எடுக்குது போல. நம்ம தான் தேவையில்லாம சந்தேகப்படுறோம் போல. இருங்க மாமா, அந்த டிஃபன் பாக்ஸ பாத்தீங்களா? அது வெறும் டிஃபன் பாக்ஸ் மாதிரி தெரியல, ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்கிரீன்ல சேகரம் எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தான். ஃபேக்டரியில யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற சுத்தமான அரிசி மூட்டை கிட்ட வந்தான். அவன் கையில இருந்த பேக திறந்தான். அந்த பேக்ல பொடிசான கல் தூளுங்க மண்ணும் இருந்துச்சு. ரவி ஷாக்ல கத்திக்கிட்டு, டேய் திருட்டு பயல, அவன் டிஃபன் பாக்ஸ்ல கல்லும் மணலையும் கொண்டு வந்திருக்கான். எப்படி துரோகம் பண்றான், என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. பாத்தீங்களா, அவன் அந்த மணல அரிசி மூட்டையில சீக்கிரமா மிக்ஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம சீல் பண்றான் பாருங்க. இவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இவ்வளவு ஸ்பீடா இவன் வேலை செய்வான்? நம்ம கஸ்டமர் இவ்வளவு நாளா திட்டுனது இதுக்குதானே. நம்ம யாருன்னு இவனுக்கு காட்டணும். வாங்கப்பா. ரவி, நம்ம அவசரப்படக்கூடாது. இப்பவே போனா அவன் ரெட் ஹேண்டா மாட்ட மாட்டான். நம்ம எது பண்ணாலும் அவன் ரெட் ஹேண்டா மாற்ற மாதிரி தான் செய்யணும். இருந்தாலும் நம்ம போறதுக்குள்ள அவன் வேலையை முடிச்சிருவான். அதனாலதான் நான் ஏற்கனவே எஸ்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரு சிவில் ட்ரெஸ்ல வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம சிக்னல் கொடுத்தா போதும், போய் அவனை பிடிச்சிருவாரு. சரியா யோசிச்சிருக்கிற காஞ்சனா. சரி வாங்க கிளம்பலாம். நம்மளும் போய் அவன் பண்ற அக்கிரமத்தை வெளி உலகத்துக்கு காட்டணும். சேகர் இந்த மாதிரி கலப்பட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ராகவையா, காஞ்சனா, ரவி, எஸ்ஐ எல்லாருமே அவன் பின்னாடியே போய் அவனை புடிச்சிட்டாங்க.
சேகர் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் கையில இருந்த அந்த மணலை கீழே போட்டுட்டான். கை கால உதறிக்கிட்டு ஐயா ஐயா நீங்களா? ஏண்டா நீ சோறு சாப்பிடுறவனா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறவனா? என்னோட ஜனங்க அப்படின்னு நாங்க பார்த்தா நீ எங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா, இத யாரோ இங்க வச்சிருக்காங்க, அதை எடுத்தேன் அவ்வளவுதான். காஞ்சனா அவ கையில இருக்கிற சிசி புட்டேஜ காட்டிட்டு, இன்னும் எதுக்காக பொய் சொல்ற சேகரம்? இங்க பாரு புட்டேஜ், நீங்க பேக்ல போட்டு இந்த மண்ணை கொண்டு வந்ததுல இருந்து அத அரிசியில மிக்ஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்க யாருக்காக செய்றீங்க இத? சேகரம் அந்த வீடியோவை பார்த்த உடனே பயத்துல இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏண்டா உன்னை நம்பி இந்த ஃபேக்டரியில உனக்கு நம்பிக்கையோட வேலை கொடுத்ததுக்கு எங்களுக்கே துரோகம் பண்றியா? உண்மை சொல்றா, எங்க பிசினஸ நாசமாக்க யார் அனுப்புனாங்க உன்ன? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். என்னோட பொண்டாட்டியோட ஆபரேஷனுக்கு காசு இல்லாம கஷ்டப்படும் போதுதான் கேசவைய வந்தாரு. நாங்க சொன்ன மாதிரி அரிசியில மண்ணை கலப்படம் பண்ணா உன் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு ₹1,00,000 காசு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால தாங்க இந்த வேலை செஞ்சுட்டேன். கேசவனா அவன் இவ்வளவு சீப்பான வேலை செய்வான்னு நாங்க யோசிக்கவே இல்ல. ஐயா அவரு தாங்க ஐயா இந்த வேலைய செய்ய சொன்னாரு. ராகவையாவோட ஃபேக்டரி மூடணும், என்னோட சூப்பர் பிராண்ட் அரிசி மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கணும்னு சொன்னாரு. தாங்க ஐயா எனக்கு காசு கொடுத்து உங்களோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எஸ்ஐ சார், நீங்க அந்த ஆளு சொன்னது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கல்ல? இந்த ஆளு வெறும் கையாளு மட்டும்தான், உண்மையான திருட அவன்தான். கண்டிப்பாங்கம்மா, இந்த சேகரத்தோட வாக்குமூலம் எடுத்துக்கிட்டு கேசவனை அரெஸ்ட் பண்ண போறோம். அந்த மோசமான மனுஷனை வெளியே விடவே கூடாது. கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்துங்க. சாயங்காலம் அந்த ஊரு ஜனங்க, டீலர்ஸ் எல்லாருமே பஞ்சாயத்துக்கிட்ட வந்தாங்க. ராகவையா ஒரு மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. காஞ்சனா ரவி கூட அந்த இடத்துல இருந்தாங்க. கேசவையா தலை குனிஞ்சு நின்னு போலீஸ் ஆபீசர் கூட நின்னுகிட்டு இருந்தாரு. ஊரு ஜனங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ஊர் ஜனங்களா, இவ்வளவு நாளா ராகவேந்திரா ரைஸ் மில்லுல கலப்படம் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க நேர்மையானவங்கன்னு இன்னைக்கு நாங்க நிரூபிச்சிருக்கோம். எங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சேகரம் கையால இந்த கேசவன் செய்ய வச்ச திருட்டு வேலை இது. வியாபாரத்துல நஷ்டம் இருக்கலாம், அதனால இந்த மாதிரி கலப்படம் பண்ண கூடாது. ஜனங்க எல்லாரும் கேசவனை பார்த்து வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சி, இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா? ராகவையா எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க நல்ல குணம் தெரியாம ஆர்டரை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க உங்க பிராண்ட் அரிசியை தான் வாங்க போறோம். இந்த கேசவனோட பிராண்ட் எங்களுக்கு தேவையில்லை, இந்த பாவப்பட்ட மனுஷனோட அரிசி எங்களுக்கு தேவையில்லை. ராகவையா, எல்லாரும் முன்னாடி என் மரியாதையை எடுத்து இந்த கூட்டத்துக்கு நடுவுல என்ன தலகுனிய வச்சுட்டல நீ அப்படின்னு கேசவன் கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தான். உன்ன மாதிரி தப்பு பண்றவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்ல, உன்னோட லைசன்ஸ கூட கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு ரவி சொன்னான். போலீஸ் கேசவனை கூட்டிட்டு போனாங்க. ஜனங்கெல்லாம் ராகவையாவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுல பண்டிகை கோலாகலம் இருந்தது. எல்லாரும் காஞ்சனாவை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்தம்மா காஞ்சனாவுக்கு ஆரத்தி எடுத்தாங்க. காஞ்சனா, உண்மையிலேயே நீ இந்த வீட்டோட மகாலட்சுமிமா. அன்னைக்கு கணக்கு வழக்க சரி பண்ண, நஷ்டத்துல ஓடின ஃபேக்டரிய சரியா நடக்க வச்ச, இன்னைக்கு கலப்படம் இல்லாம அரிசி இருக்குன்னு நிரூபிச்சிருக்க. உன்னோட ருணத்தை எப்படி தீக்கிறதுன்னு தெரியலமா. அத்த, நான் இந்த வீட்டோட மருமக தானே, என்கிட்ட போய் ருணத்தை எப்படி தீக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாமா, என்னோட புருஷனோட மரியாதைய நான் காப்பாத்தணும்ல. ஆமாமா, உங்க அத்தை சொல்றது கூட உண்மைதான். நீ செஞ்ச வேலை சாதாரணமான வேலை இல்ல, என்னோட மரியாதைய நீ காப்பாத்திருக்க. உன்னோட நம்பிக்கை நிதானம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. நீ பொறுமையா யோசிச்சு பாருங்க, பொறுமையா இருங்கன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு அந்த சேகரம் மாட்டிருக்கான். அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, உங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டேன். நீங்க வெறும் சமையல் வேலை மட்டும்தான் செய்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. சிந்து, இப்பவாவது புரிஞ்சுக்கிறியா உன்னோட அண்ணியோட பவர் என்ன அப்படின்னு? எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சாங்க. காஞ்சனாவோட மூஞ்சில திருப்தி தெரிஞ்சது. நைட்டு போலீஸ் ஸ்டேஷனோட வெளிய கேசவும் வெயில்ல வெளிய வந்தான். அவனோட கண்ணு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. பக்கத்திலே அவனோட அசிஸ்டன்ட் இருந்தான். சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? நம்மளோட மில்ல மூட வச்சிட்டாங்க, நம்ம மரியாதையெல்லாம் போயிடுச்சு. இந்த ராகவையாவை நம்ம சும்மா விடக்கூடாது.
பணம் மட்டும்தான் நஷ்டமானா எப்படியாவது மீட்டு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மரியாதை போனா அத சம்பாதிக்க முடியுமா? அந்த ராகவையா அவனோட பையன் ரவி, அவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. ஆனா அவங்க வீட்ல இருக்காளே காஞ்சனா, அவங்களோட மருமக, அவதான் டேஞ்சர். ஆமா சார், அவதான் நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்டா. சிசிடிவிய வச்சது கூட அவதானா சார். எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சுட்டால, அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். அந்த ராகவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அவனோட ஃபேக்டரியில இல்ல, அவனோட குடும்பத்துல தான் கை வைக்கணும். என்ன சார் செய்யலான்னு இருக்கீங்க? இந்த தடவை யுத்தம் ஃபேக்டரியில இல்ல, அவங்க வீட்ல தான் நடக்கணும். அவங்க சந்தோஷத்துக்கு நெருப்பு கொடுக்கணும். ராகவையாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கால சிந்து, அவகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சிந்துவா? அவளுக்கும் நம்மளுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? கேசவையா உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் ராகவையா வீட்ல ஒரு புயலே அடிக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. கேசவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கேசவனால சிந்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா புத்திசாலியான மருமக 5வது எபிசோட பாருங்க.